ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் இந்த செயல்கள் எல்லாமே கட்டாயம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல கஷ்டங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. வீட்டில் இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்லபடியான சுக வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதான். ஏன்னா இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரமாக திகழக்கூடியதும் இந்த மார்கழி மாதம்தான். அது மட்டும் இல்லை, ஸ்ரீகிருஷ்ணர் கூட சொல்லியிருக்காரு, இந்த மார்கழி மாதம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த மாதம், நான் மார்கழி மாதம் அப்படின்னே அவர் கூறியிருக்கிறார் என்பதும் அனைவருக்கும் தெரியும். அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தில் இன்னும் பல சிறப்புகள் நிறைந்து தான் இருக்கின்றது. முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழக்கூடியது இந்த மார்கழி மாதம்தான். நம்முடைய வீட்டில் இந்த அன்றாட செயல்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு பல நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறது. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மார்கழி மாதம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய மாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆருத்ர தரிசனம் என்பது நடைபெறும். அதே போல் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசியின் மார்கழி மாதத்தில் தான் வருகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அனுமன் ஜெயந்தியும் மார்கழி மாதத்தில் தான் வருகிறது. இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் நம்முடைய வீட்டையே ஒரு கோவிலாக மாற்றினோம் என்றால் கண்டிப்பாக அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான். இதற்காக நம்ம மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய செயல்களை தொடர்ந்து பார்க்கலாம். கண்டினியூவாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நம்ம கூற வர்றது எல்லாத்துக்கும் புரிய வரும். மார்கழி மாதம் என்றதும் பலரும் தங்களுடைய இல்ல வாசலில் கோலம் போடும் பழக்கம் என்பது வைத்திருப்பார்கள். இதுதான் முதலில் நாம் செய்ய வேண்டிய செயல். அனைத்து இல்லங்களிலும் இந்த காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது பார்த்திங்களா, அப்போவே எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போடுவது அப்படிங்கிறது முதல் விஷயம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும். அடுத்ததாக நம் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே 2 தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்ற வேண்டும். கண்டிப்பான முறையில் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சாம்பிராணி தூபம் என்பது காலையில் நம்ம வீடு முழுவதுமே போட வேண்டிய ஒரு விஷயம். இப்படி செய்வதன் மூலம் தெய்வ வசியம் என்பது நம் வீட்டிற்கு ஏற்படும். இந்த செயல்களை காலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் செய்து முடிப்பது என்பது அதீத பலனை தரக்கூடியதாக திகழ்கிறது. இந்த காலையில் 4 மணியிலிருந்து பிரம்ம முகூர்த்தம் பார்த்திங்கன்னா 3:30 மணி 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். அந்த பிரம்ம முகூர்த்தமானது சூரிய உதயம் வர்ற வரைக்கும் இருக்கும், 6 மணி வரை இருக்கும். அதனால் அந்த டயத்துக்குள்ளே இந்த 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்து இவ்வாறு நம்ம காலையிலேயே விளக்கேற்றி பூஜை செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது. ஏன்னா அந்த மார்கழி மாதம் அனைத்து தெய்வங்களுக்குமே விசேஷமானது. அந்த தேவதைகள் எல்லாமே நம் வீட்டில் சஞ்சாரம் செய்து நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு இது ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தினமும் நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவர்களை நினைத்து அவர்களின் பெயரை சொல்லி அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு தான் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தனூர் பூஜையில் கலந்து கொள்ளலாம். வசதி மிக்கவர்கள் மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டுமாவது அந்த பூஜைக்குரிய அனைத்து பொருட்களையும் வாங்கி தரலாம். இதை மார்கழி மாதம் அப்படின்னு சொல்வதை விட பார்த்திங்கன்னா தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுர் பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் மட்டும் பெரும்பான்மையான ஆலயங்களில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கோவிலின் நடை திறக்கப்பட்டுவிடும். அதிகாலை சீக்கிரமே திறந்துடுவாங்க. காலையில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் அப்படிங்கிறது நடந்தேறும். அந்த சமயத்தில் ஆலயங்களுக்கு செல்வது வழிபடுவது மிகுந்த பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். குளிர்ந்த இந்த அதிகாலை பொழுதில் நீராடிவிட்டு ஆலயத்துக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பிரகார வலம் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு மனதார வேண்டிக் கொள்வது தேகத்துக்கும் நல்லது, வாழ்க்கையிலும் நற்பலன்களை கிடைக்க இது வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான். மார்கழி மாதத்தில் சிவன் கோயில், பெருமாள் கோயில் அங்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம்.
ஆலயம் சென்று தரிசிக்க இயலாதவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டிலேயே எப்பயும் போல் நம்ம சொன்ன மாதிரி விளக்கேற்றி திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். காலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்தால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெறலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைகளில் ஈடுபடுவது, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஜெபிப்பது, மந்திர ஜபங்களில் ஈடுபடுவது மகோன்னதமான பலன்களை தந்தருளும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு வாரத்தில் 2-3 நாட்களேனும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள். சுபிட்சம் இல்லத்தில் குடிகொள்ளும் அப்படிங்கிறதான். அதாவது டெய்லி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் போய் தரிசனம் செய்வது சிறப்பு. ரொம்பவும் வசதி படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வாங்கி கொடுக்கலாம். வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறவங்க அந்த பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி கொடுத்து அந்த தனுர் பூஜையில் நம்ம கலந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் தங்களால் இயலும் பட்சத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது என்பதும் மிகவும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக காலை நேரத்தில் இல்லாதவர்களுக்கு உணவு தானம் செய்வது மூலம் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று கூறப்படுகிறது. அதாவது காலை நேரத்திலேயே நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வாரோம். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் காலையில் முடிஞ்ச உணவுகள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து, இல்லை கோவில்லையே நம்ம அந்த மாதிரி அன்னதானம் போடுவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த பொருளை கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நிறைவு தராது. உணவு அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு பணத்தை விட அந்த மிகுந்த வயிறு நிறைஞ்சிருச்சுனாலே போதும். அதை தவிர்த்து அவனுக்கு வேறு எந்த ஒரு ஆசையுமே இருக்காது. வயிறு நிறைஞ்சிருச்சுனாலே அந்த மனதானது நிறைந்து விடும் அப்படிங்கிறதான். ஆனால் காலை நேரத்தில் என்ற அளவுக்கு யாருக்காவது உணவுகளை வாங்கி கொடுங்க. அந்த அன்னதானம் மூலம் நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தங்களால் இயலும் அனைத்து காரியங்களையும் முழு மனதோடு இறைவனை நோக்கி செல்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அந்த நம்பிக்கையால் நாம் கண்டிப்பான முறையில் நமக்கு தெய்வங்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான். நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும், சிறப்பான வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முழு நம்பிக்கையோட மார்கழி மாதத்தில் பெண்கள் காலையில் எழுந்து குளிக்க முடிஞ்சால் குளிங்க, இல்லைன்னா முகம் கை காலையாவது பார்த்திங்கன்னா கழுவி விட்டு வாசப்பெருக்கி கோலம் போட்டு நல்ல பட்டு சேலைகளை பார்த்திங்கன்னா சேலைகள் உடுத்தி கொண்டே காலை நேரத்தில் வாசப்பெருக்கி கோலம் போடுவது, விளக்கேற்றுவது அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஈடுபடுவது மிகவும் சிறப்பு. ஏன்னா புடவை தான் லக்ஷ்மி அம்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதற்குத்தான் கூறுவது. உடனே ஆடை விஷயத்தில் கட்டுப்பாடு போடுறாங்க அப்படி இப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம். இதுதான் சிறப்பு, அதுக்காண்டி நம்ம சொல்வது. அதனால் அது அவங்கவுங்க சௌகரியம். நம்ம சொல்வது தான். ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறோம், அதில் நம்ம முழு பலன் பெறணும் அப்படின்னா அது முறைப்படி செய்தால்தான் நமக்கு அது கிடைக்கும். அதற்காகத்தான் நம்ம சொல்வது. வேறு எந்த ஒரு தவறான நோக்கமும் கிடையாது. அதையும் நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அதனால் முடிந்த அளவுக்கு முடிஞ்சால் குளிச்சுட்டு, இல்லை முகம் கை காலையோ கழுவிட்டு வாசை பெருக்கி நல்லா கோலம் போட்டு மனதை எப்பொழுதும் காலை நேரத்தில் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். எழுந்திருக்கும் பொழுதே உங்களுக்கு பிடித்த பொருட்களை பார்த்து எழுந்துருங்க. அந்த பொருட்களை உங்கள் பக்கத்துலேயோ இல்லை எங்கிட்டாவது நீங்கள் இருக்கின்ற அந்த அறைகள்லையோ மாட்டிக்கொள்ளுங்கள். இல்லை உங்களுடைய கணவரோ இல்லை உங்களுக்கு பிடித்த குலதெய்வமோ தாய் தந்தையரோ அவர்களை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. கண் விழித்து அன்றைய நாளை தொடங்க. நிலைவாசல் கதவை உங்களுக்கு பின்னாடி வாசலில் கதவு இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வாங்க. முன்னாடி இந்த நிலைவாசலில் பார்த்திங்கன்னா கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரே வருக வருக அப்படின்னு நம்ம கூறுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை கூறிவிட்டு அதற்கப்புறம் அடுத்த வேலை கட்டங்களுக்கு நம்ம சென்று விடலாம். சாணம் தெளித்து முடிந்தளவு பார்த்திங்கன்னா சாணம் தெளிக்க முடிஞ்சால் அதை தெளித்து கோலம் போடுங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் இந்த பஜனைக்கு போவாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் பார்த்திங்கன்னா அனுப்பிவிடுவது ரொம்ப ஒரு நல்லது தான். தூங்கட்டும்னு நம்ம பாட்டு விட்டுறக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அந்த முன்பே சொன்னது மாதிரி தான், அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஓசோன் படலம் அப்படிங்கிறது கீழே வரும். அந்த நேரத்தில் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வெளியே போயிட்டு வர்றது, அந்த காற்றை சுவாசிப்பதெல்லாம் ரொம்ப ஒரு மிகவும் நல்லது.
உடல் சம்மந்தப்பட்ட எல்லா உபாதைகளும் சரியாகும் அப்படிங்கிறது. அதனால் வீட்டில் உள்ள அனைவருமே அந்த டயத்தில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து வெளியில் சென்று நடமாடுவது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று. அதையும் மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். மார்கழி மாதத்தில் இந்த செயல்கள் எல்லாமே நீங்கள் கடைபிடித்தாலே உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.